நடத்துற பாடம் ஒன்னும் புரிய மாட்டேங்குது. எங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு பாடத்தை எப்படி புரிய வைக்கணும்னு தெரிய மாட்டேங்குது. கிளாஸ்ல தெரியாதனமா தூங்கிட்டா காதை பிடிக்கிற, பிரேயர்ல தேசிய கீதம் பாடும்போது இங்கிலீஷ் டீச்சரை சைட் அடிக்கிற. நீ நடத்துற பாடத்துல நான் ஏன் சார் கவனிக்கணும்? நீ யாருகிட்ட பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? தெரியும்ல. நிம்மதியா தூங்கிட்டு இருந்த ஸ்டூடெண்ட் அநாகரிகமா எழுப்பி கிளாஸ கவனிக்க சொல்றிய. நீ எல்லாம் ஒரு வாத்தியாரு? திருவள்ளூர் மாவட்டத்துல 35 பேர் இருக்க கிளாஸ்ல 35 மார்க் கூட எடுக்க வக்கில்லாத மக்கு ஸ்டூடெண்ட் நீ இந்த வாத்தியாரை எடுத்து பேசுறியா? எக்ஸாம் டைம்ல பிட் அடிச்சு பாஸ் ஆகிற ஸ்டூடெண்ட் எனக்கும் சரி, கிளாஸ் டைம்ல அரை மணி நேரம் பாடம் எடுத்துட்டு மாசம் 60,000 சம்பளம் வாங்குற வாத்தியார் உனக்கும் சரி. எல்லாத்துக்கும் படிப்பு தான் காரணமா இருக்குது. ஆணவமா பேசுறது மட்டும் இல்லாம ஸ்கூலுக்கு போன் எடுத்துட்டு வரியா? நீ வாத்தியாரு, உன் கையில போன் இருக்கலான்றதும் நான் ஸ்டூடெண்ட் என் கையில போன் இருக்க கூடாதுன்றதும் அவ்வளவுதான் உனக்கு எனக்கு வித்தியாசம். நீங்க எல்லாம் உங்க போனை உங்க ஷர்ட் பேக்லயே இல்ல பேண்ட் பேக்லயே வச்சிருப்பீங்க. ஆனா நான் என் போனை உங்க கிட்ட மறைக்கிறதுக்காக என் ஜெட்டில வச்சிருக்கியா? ஸ்கூல் விட்டு வெளியே அனுப்பிச்சிருவியா? டீசு கொடுத்துருவியா? குடியா? மளிகை கடைக்கு வேலைக்கு போனா மாசம் 5,000 கொடுப்பான். பெட்ரோல் பங்குக்கு வேலைக்கு போனா மாசம் 10,000 கொடுப்பான். எந்த வாத்தியார் பாடம் எடுத்தாலும் கவனிக்க வேண்டிய அவசியமும் இருக்காது. கஷ்டப்பட்டு ஸ்கூலுக்கு வந்து படிக்கணும்ன்ற தேவையும் இருக்காது. டேய் நீ ரொம்ப பேசுற. இது என்னோட கண்ட்ரோல்ல இருக்க ஸ்கூல். இது வேணா உன்னோட கண்ட்ரோல்ல இருக்கிற ஸ்கூலா இருக்கலாம். ஆனா நான் என்னைக்குமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். இனிமே நான் கிளாஸ கட் அடிச்சாலும் எக்ஸாம் டைம்ல பிட் அடிச்சாலும் ஏன் கணக்கு டீச்சரை சைட் அடிச்சாலும் சரி, எந்த வாத்தியாராவது கேள்வி கேட்டீங்க உடல உருவிடுவேன்.